12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. இத முதல்ல இருந்தே நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து வாக்காளர் பட்டியலில் நடக்கிற திருத்தம் கிடையாது. வாக்காளர் பட்டியலில் திருத்தமா இருந்தா ஏற்கனவே ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும், அந்த வாக்காளர் பட்டியல்ல சேர்த்தலோ நீக்கலோ செய்யலாம், அது காலங்காலமா நடக்கிறதா அப்படின்னு சொன்னோம். ஆனா அப்படி செய்யாம வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக வந்து தூக்கி போட்டு நம்ம தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு வந்து புதுசா ஒரு ஃபார்ம் தராங்க. அந்த புதுசா ஃபார்ம்ல வாக்காளர் போட்டுதான் நாங்க வாக்காளர் பட்டியல் சேர்க்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமே கிடையாது, அது வந்து ஒரு குடியுரிமை திருத்தம் அப்படிங்கறத நம்மளுடைய வாதம். அதை வந்து இன்னைக்கு நிரூபிக்கிற மாதிரி 12 மாநிலங்கள்ல நீங்க தேர்தலுக்கு போகிற 5 மாநிலங்கள் இருக்கு. அது 4 மாநிலங்கள் தான் எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு மாநிலத்துல ஏன் அறிவிக்கலன்னு நம்ம கேட்டிருந்தோம். அது அஸ்ஸாம். அந்த அஸ்ஸாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல இப்ப எஸ்ஐஆர் கிடையாது, ஆனா எஸ்ஆர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது வாக்காளர் பட்டியல் சாதாரண திருத்தம். ஏன் வந்து அஸ்ஸாம்ல மட்டும் எஸ்ஐஆர் கிடையாது அப்படின்னு நம்ம கேட்டா, அதுக்கு அவங்க சொல்ற பதில் வந்து அங்க வந்து குடியுரிமை சரிபார்க்கும், அங்க குடியுரிமை விதிகள் வந்து வேறையா இருக்கு. ஏற்கனவே வந்து என்ஆர்சி அங்க நடந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு அங்க நடந்திருக்கு. அது தொடர்பான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 2019 அங்க தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அஸ்ஸாம்ல நடந்தப்ப 3.3 கோடி பேர் அதுல பதிவு பண்ணிருக்காங்க. 19 லட்சம் பேர் 20 லட்சம் பேருக்கு பக்கமா அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பேசிக்கா வந்து தேர்தல் ஆணையம் செய்யறது குடியுரிமையை சரிபார்க்கும் பணிதான். அதை செய்யறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது, உள்துறை அமைச்சரகத்துக்கு தான் உண்டுன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு குடியுரிமையை சரிபார்க்கும் பணியை நீங்க வந்து அஸ்ஸாம்ல வந்து செய்ய முடியல, ஏன்னா வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்களே. எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிற வழக்கு உட்பட இன்னைக்கு கேரளா அரசாங்கம் நேற்று வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது. அப்ப அஸ்ஸாம்ல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்னா அங்க நீங்க எஸ்ஐஆர் பண்ண மாட்டீங்க. இதுவே தமிழ்நாடு இல்ல கேரளா போன்ற மாநிலங்கள்ல அதே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்னா நீங்க பண்ண மாட்டீங்க. அப்படின்னா அஸ்ஸாம் இந்தியாவில தான் இருக்கு, தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இந்தியாவில தான் இருக்கு. அப்ப இந்தியாவில வந்து ஒரு மாநிலத்துக்கு பொருந்துகிற ஒரு சட்டமோ ஒரு வரைமுறையோ ஒரு செயல்பாடோ ஏன் வந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருந்தாது? இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும், பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும் சொல்றதுக்கு அப்படி சொல்கிற ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து தேர்தலை வந்து நியாயமாக நடத்த முடியும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம கேட்கிறோம். இதுல வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேடு குடியுரிமையை சரிபார்க்கிறது, ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நீண்ட காலம் பிடிக்கும். முதல்ல அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறதே வந்து ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விவாதம். அதற்கு வழக்கு நம்ம நிலுவையில் இருக்கு. நாடாளுமன்றத்துல நிறைய பிரச்சனைகள் தொடர்பா நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து அப்படி குடியுரிமை பதிவேடு நீங்க செய்யணும்னு வந்து நீங்க உச்சநீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வாங்கினீங்கன்னா கூட அது சரியில்லை. ஏற்கனவே இந்தியால காலமாக தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு இந்த உள்துறை அமைச்சகமோ தேர்தல் கமிஷனோ யாரு, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்ப நம்ம எல்லாரும் இந்தியனா இல்லையான்னு இவங்க சந்தேகப்படுறாங்களா? நம்மள சந்தேகப்படுறதுக்கு இவங்க யாரு முதல்ல? சோ அந்த கேள்விக்கான பதிலே நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல்ல இப்ப வந்து நீங்க 30 நாள்ல வந்து நீங்க குடியுரிமை திருத்தம் தான் நீங்க பண்றீங்க. குடியுரிமை சரிபார்க்கிற பணியை தான் நீங்க செய்யறீங்க. அப்படின்னா ஏன் வந்து அதை வாக்காளர் பட்டியல்ல தீவிர திருத்தம் ஒரு போர்வையில நீங்க அதை செய்யறீங்க? அப்ப தேர்தலில் ஊழல் பண்றதுக்கான ஒரு செயலை நீங்க செய்யறப்ப அதை வந்து ஒரு பின்வாசல் வழியாக அதுல குடியுரிமையை தான் கொண்டு வரீங்க. இப்ப வாக்காளர் பட்டியல்ல திருத்தம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்ப இன்னைக்கு பாருங்க எவ்வளவு குழப்பம் நடக்குது வாக்காளர் பட்டியல. 97% பேரு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உண்மை கிடையாது. நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு வீட்டுல 10 ஓட்டு இருந்தா 7 ஃபார்ம் தான் போகுது. ஒரு வீட்டுல வந்து 4 ஓட்டு இருந்தா 2 ஃபார்ம் தான் போகுது. சில வீடுகளுக்கு ஃபார்மே போக மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் பிடிக்கும். முதல்ல வந்து வாக்காளர் பட்டியலை திருத்தம்ங்கிறது அப்படி இல்லை. கோடிக்கணக்கானவங்களோட பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும். அவங்க அதே இடத்துல இருந்தாங்க, உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை நீக்கவோ சேர்க்கவோ வேண்டியதில்லை. கொஞ்சம் பேரோட பேரை நீக்கவோ சேர்க்கவோ முடிஞ்ச போதும் அது 1 மாசத்துக்குள்ள முடியக்கூடிய பணிதான். ஆனா அப்படி செய்யாம ஒரு 30 நாட்களுக்குள்ளே குடியுரிமையை திருத்துகிற பணி, குடியுரிமையை சரிபார்க்கிற பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு, நம்ம ஏற்கனவே அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை உறுதி செய்வது போல இன்றைக்கு வந்து பாஜக ஆகிற அஸ்ஸாம்ல எஸ்ஐஆர் கிடையாது, வாக்காளர் தீவிர திருத்தம் கிடையாது, வாக்காளர் சாதாரண திருத்தம் தான் சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப நம்மளை எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை, கேரளாவில் இருக்கிறவங்களை, மற்ற 12 மாநிலங்கள் இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் நம்மளை எல்லாம் பார்த்தா என்ன ஏமாளி மாதிரி தெரியுதா?
நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம கேள்வியை கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எப்படி எடுக்கிறாங்க. இதுல இருந்து பாஜக ஆளுகிற அஸ்ஸாமுக்கு ஒரு தனி நிலைப்பாட்டையும், பாஜக ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி நிலைப்பாட்டையும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்குது. இது தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இல்லை, அது ஒரு பாஜகவினுடைய ஒரு அணி போல செயல்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டு உறுதியாகும்.